ஒரு டாக்டர்ட்ட போய் எப்படி எனக்கு அப்ரோச் பண்ணணும்னு கூட தெரியாது. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல், நானும் ஒரு ப்ரொஃபஷனல் தானே அப்படின்ற மாரி நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருப்பேன். அப்போ திடீர்னு ஒவ்வொருத்தவங்க நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஏதோ ஒரு வேலைய பார்த்துட்டு, சொல்லுப்பா." எல்லா கம்பெனிலயும் ஏதோ ஒரு 4, 5 மருந்து மட்டும் நல்லாருக்கும். அது மட்டும் என்னன்னு சொல்லு அப்படின்னுவாங்க. இல்லங்க அது உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். எல்லா கம்பெனியும் அப்படிதாங்க சொல்லுவீங்க. உங்க கம்பெனி என்னனால அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, இப்போ சிஸ்டம் வந்து சித்தானாலே என்ன சொல்லுவாங்க, பழைய பாட்டி வைத்தியம். ஆமா. இது இது ரொம்ப நாள் ஆகும் க்யூர் ஆகுறதுக்கு. இப்ப என்னையவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "என் காது படவே இவன்லாம் எங்க உருப்பட போறான். எனக்கு இதுதான் பேஷன். இந்த கோல் அச்சீவ் பண்ணணும். அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீ என்ன முயற்சி பண்ணணுன்றியோ, அத நீ பண்ணு. அதுக்கு யாரு தடையா இருந்தாலும் தூக்கி போட்டு நீ உன் வேலைய பாரு." இப்போ ஒவ்வொருத்தவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடுக்காய மொத்தமா அடிக்கும்போது, அந்த கொட்டையோட சேர்த்தே அடிச்சு குடுத்துருவாங்க. ஆ, ஆ. ஆக்சுவலா கடுக்காய அப்படி செய்யக்கூடாது. கடுக்காய வந்து அந்த கொட்டைய எடுத்துட்டு மேல இருக்கிற தொலிய மட்டும் தான் எடுத்து இது பண்ணணும். ஓகே. இந்த செய்முறை வந்து எல்லாருக்கும் தெரியறதில்ல. அது ஆ கரெக்ட். ம். தெரியுன்றத தாண்டி மொத்தமா அடிச்சு குடுத்துட்டா, அது வந்து போயிறட்டுன்ற மாதிரியும் ஒரு சிலர் பண்றாங்க. அது தப்பான முறை. இது ஒரு பிஸ்னஸாவும் பண்ணும்போது, ஒரு சர்வீஸ் ஓரியன்டடான பிஸ்னஸ் ஆக்சுவலா அது. யூடியூப்லயா இருக்கட்டும், டிவில வர்றதா இருக்கட்டும். ஆ இஞ்சி சாறு குடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அத அப்படியே பார்க்குறவங்க வந்து என்னன்னா, இஞ்சி சாறு அப்படியே எடுத்து அப்படியே மொத்தமா கலக்கி அத சாப்பிட்டுறாங்க. டக்குனு இந்த ரீல்ஸ் போடுறது, இத போடுறத பார்த்துட்டு 1 நிமிஷம், 2 நிமிஷத்த பார்த்துட்டு ஆமா. மக்கள் இன்ஸ்டன்ட்டா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல மாட்டிக்கிறாங்க. இப்போதைக்கு நான் மட்டும் தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கம்பெனியோட ரெப்பும் நான் தான். இந்த கம்பெனியோட முதலாளி நான் தான். முதல் தொழிலாளி. நம்ம செஞ்சுட்டோம். ஒரு சில தப்பு இருக்கு. அத சரி பண்ணிறணும். இல்ல குடுத்துறலாம் அப்படின்றது எப்பயுமே வந்து சைவா பார்மசி செய்யாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவும் நடக்காது. நான் இருந்தாலும் இல்லைனாலும் சைவா பார்மசின்ற ஒரு நிறுவனம் யாரு அத நிர்வகிச்சுட்டு இருந்தாலும் அத செய்ய மாட்டாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். பார்ட் 61 வழங்கும் வாய்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்மளோட இருக்கிறது மிஸ்டர் மணிமாறன். அவரோட ஆண்டர்பிரனர் ஜர்னி எப்படி இருந்ததுன்றதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை மெயினாக இருந்ததுன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லதாக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வழிகாட்டல் இருக்கணும். இந்த மாதிரி வந்து இன்ஜினியரிங்கை தவிர்த்து மற்ற 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 சைட்லேயும் மற்ற டொமைன்லேயும் ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பார்வையாக இருக்கட்டும், அவங்களோட ஆம்பிஷனாக இருக்கட்டும், கரியர் ஆம்பிஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்குன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ என்னென்ன டொமைன் இருக்கோ ஒரு அவங்கவுங்கள எக்ஸ்பர்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்களோட சக்ஸஸ் ஜேர்னி, அவங்களோட சேலஞ்சஸ் அதெல்லாம் வந்து பேசுகிறது மூலமாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது தவிர்த்து இன்ஜினியரிங்கை தவிர்த்து மெடிசனை தவிர்த்து மற்ற என்னென்னலாம் இருக்குது இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்கூல் லெவல்லேருந்தே பசங்களும் அவங்க பேரண்ட்ஸும் அவங்க பிள்ளைங்களை வந்து ஒரு டைரெக்ஷன் காமிச்சு கொண்டு வர்ற மாதிரி இருக்குன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி சார். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட், நீங்கள் உங்களோட படிப்பு, எந்த ஊர், அதை பற்றிலாம் ஒரு ப்ரீஃபிங் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நமக்கு. நான் மணிமாறன் போஸ். மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலா சைவா பார்மசி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு சித்தா மெடிசின் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. நீங்க சொன்ன மாரி நான் பிஇ, எம்பிஏ. ஓ, ஓகே. பிஇ பட்டதாரி வந்து மெடிசனுக்குள்ள எதுக்கு வர்றாங்க அப்படின்ற மாரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. ஆக்சுவலா சாஃப்ட்வேர்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அரவுண்ட் ஒரு 10 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சித்தா மருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளேருந்து தான் இது வந்திருக்கிறோம். கரெக்டான ஆள் தான் அப்போ. கண்டிப்பா. சொல்லுங்க. இப்போ ஒரு 10 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காட்ஸ் கிரேஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. நல்லா பெரிய கிரானிக்கான இருந்து சின்ன தலைவலி, காய்ச்சல்ல இருந்து பெரிய பெரிய இதுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி. இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குன்ட்டு நிறையா சித்த மருத்துவர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் தெரியுது. ம். போயிட்டு இருக்கு சார். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் தான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி வந்து நீங்கள் இப்போ சாஃப்ட்வேரில் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நீங்கள் மதுரையில் தான் படிச்சீங்களா? காலேஜ், ஸ்கூல்லாம் எங்கே? ஆமாம், என்னோட எப்படி? ஸ்கூலிங், காலேஜ் எல்லாமே மதுரை தான் சார். சரிங்க. மதுரைக்கு அப்புறம் எல்லாமே இன்ஜினியரிங் முடிச்சிட்டாலே ஆப்வியஸ்லி சென்னை ஆர் பெங்களூர் அப்படின்ற மாதிரி தான் வேலை தேடி சென்னைக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய நிறுவனங்களில் சாஃப்ட்வேர் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். ஸோ 10 வருஷம் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ஃபார்மசி, அந்த ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ் ஃபீல்டில் வந்திருக்கீங்க. சித்தா தானே? சித்தா. சித்தா. ஓகே. என்ன ரீசன் நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை விட்டுட்டு சித்தாவுக்கு வந்தீங்க? அதோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் சொல்லுங்கள், ஒரு பின்புலம் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு.
இன்னொருத்தவங்ககிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மாச சம்பளம் வாங்குறவங்க எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க. கரெக்ட். தொழில் பண்ணணும்னு நினச்சி முன்னாடி வர்றவங்க வந்து மாச சம்பளத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து மாச சம்பளம் வாங்குறதுல உடன்பாடு இல்ல முதல்ல. அதுபோக நம்ம பண்ணுறதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்காக பண்ணுறோம்? எதுக்காக பண்ணுறோம்? ஒரு நாள் லீவு கேட்கணும்னா போய் நிற்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் என்னோடய ஒர்க்கு. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஐடினா அவங்க கொடுக்குற சேலரிக்கு அந்த மாதிரியான ஒர்க்கு தான். ஸோ எனக்கு அது சூட் ஆகலை ஒன்று. அதே மாதிரி சம் பர்சனல் இது இருந்தது. ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு சம் இஷ்யூ வந்துச்சு. அப்போ அலோபதி மருந்தோட சித்தா மருந்து கொடுத்து தான் அது சரி பண்ணோம். ஸோ அப்போ எனக்கு அது மேலே ரொம்ப ஈடுபாடு இன்னும் இன்னும் அதிகமாச்சு. ஸோ நான் வர வேண்டிய சூழ்நிலை. ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்குன்னா நம்மளோட ப்ரெசன்ஸ் இங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதுக்காகவும் வர வேண்டியது. நான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நினச்சி பண்ணலை. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சொந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா வந்தது. அப்போ எனக்கு ஆக்சுவலாக என்னோடய மாமா, அத்தை 2 பேர் டாக்டர் வந்து சித்தால இருக்கிறாங்க. லீடிங் ப்ராக்டிஸ்னர் அவங்க. அதே மாதிரி ஆன்மீகமாக நிறைய இடத்துக்கு அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நிறையா பேரோடையும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணும்போது திருவண்ணாமலையில் எனக்கு அண்ணாக்கள் இருக்காங்க அங்கே. ஸோ அவங்க ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சித்தா மெடிசனை பற்றி நிறைய அவேர்னஸ்ஸு, சித்தா மெடிசனோட குரு பாரம்பரியமாக ஒரு சில இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சித்தா மெடிசன் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு சித்தா. ஓகே ஓகே. இது வந்து டிராஸ்டிக் ஷிஃப்ட். நீங்கள் வந்து ஐடியிலேருந்து சித்தா ரெண்டுத்துக்கும் லைக் ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம் போல். ஸோ இது நீங்கள் இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு? அது கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் பேக்ரவுண்டில் கொஞ்சம் எனக்கு சித்தா பேக்ரவுண்டில் இருந்தாங்க. அதோடு எனக்கு திடீர்னு அதே மாதிரி மாமா, அத்தை, அண்ணா அவங்கெல்லாம் சித்தா ரிலேட்டடாக இருந்தனால அப்புறம் அவங்கள நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்து அவங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சர்வசாதாரணமாக சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. இதை ஏன் நம்மளால் பண்ண முடியாது? பண்ணணும். அப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரணும். வெளி உலகத்துக்கு கொண்டு போகணுன்னா அப்போ என்னென்னலாம் பண்ணணும்? ப்ராப்பராக அதுக்கு லைசன்ஸ் வாங்குறது, அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ரெடி பண்ணுறது. ஏன்னா இப்போ சிஸ்டம் வந்து சித்தானாலே என்ன சொல்லுவாங்க, பழைய பாட்டி வைத்தியம். ஆமாம். இது ரொம்ப நாள் ஆகும் க்யூர் ஆகிறதுக்கு. அதே மாதிரி இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்குன்றதை தவிர்த்து யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறவங்க. பாட்டி வைத்தியம் மாதிரி இதை முறைப்படி கொடுக்காம விடுறதுனால எங்கேயாவது ஒரு சில தவறுகள் நடந்துருது. அது கரெக்டாக அதை மொத்தமாக சித்தா மேலேயே தவறு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இது ஒரு விழிப்புணர்வு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது சரியான ஒரு பாயிண்ட்டு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ வந்து ஒரு மருந்தை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ணும், சாப்பிட்டா இந்த பற்றியும் இருக்கணும், அந்த மாதிரி சில இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அலோபதிக்கு அப்படி கிடையாது. நீங்கள் எது போட்டு என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பெருசாக ரியாக்ட் ஆக போகிறதில்ல. ஆனால் இது வந்து சொல்கிறதுக்கோ இல்லை கேட்குறதுக்கோ சரியாக ஆளுங்க இல்லாதால் அது வந்து தப்பாகி போகுது. அது சரிதான். அது முறைப்படியாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்றனால தான் நம்ம முதல்ல கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்சுவலாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். முறைப்படி தமிழக அரசோட ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம முறைப்படி இது வாங்கியிருக்கிறோம். குட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ன்ட்டு ஜிஎம்பின்னுவாங்க. இது எல்லாமே என்னென்னா நம்ம நிறுவனத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்தி கொண்டு வரணும், மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம தரமான ஒரு கம்பெனிகிட்ட தான் வாங்குகிறோன்ற ஒரு உணர்வு இருந்தால் தான் அந்த உத்தரவாதத்தோடு அவங்க சாப்பிடும்போது அது நல்லா ஹீல் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். மெடிசன் பொறுத்தவரைக்கும் அது அலோபதியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த கம்ப்ளைன்ஸ் கொண்டது. அதாவது இது இந்த மாதிரி ஒரு வரமுறைக்குள்ளே தான் செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியில் தான் செய்கிறாங்க, இத்தனை ஃபார்முலாஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ப்ரூவன் அதை வச்சு தான் பண்ணுறாங்கன்றது இருக்கும். அது கவர்மெண்ட்டே அதுக்கு தான் அப்ரூவல் கொடுக்குறது. இது இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும், நீங்கள் இந்த மெடிசன் தான் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஏதாவது காப்பிரைட்ஸ் வாங்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும், லேபில் இருக்கணும், லேபிலோட அவங்களுடைய அத்தாரிட்டி இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா அது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்.
அவங்களே ஏதோ ஒரு பெயினில் வந்து நம்மகிட்ட மருந்து கேட்குறாங்க. இதில் கரெக்டாக இருக்கா இல்லையான்றத 1க்கு 4 தடவை கவர்மெண்ட் நம்மளை எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் அதுக்கான உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இதுக்கான இந்த டியூரேஷன் எவ்வளோ டைம் எடுக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இந்த இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, அதாவது ஒரு லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து, இடத்துலேருந்து மொத்தமாக கொண்டு வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கும்? ஒரு ஒரு ஐடியாவுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? அதுதான் சார். இப்போ நம்ம சென்னையில் வந்து அண்ணா ஆர்ச்சில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே தான் ஸ்டேட் லைசென்சிங் அத்தாரிட்டியோட ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயுமே போனீங்கனாலுமே அதுக்கு முறைப்படி என்னென்ன படிவங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 டாக்டர்ஸ் இருக்கணும், ஒரு பாட்னிஸ்ட் இருக்கணும், ஒரு கெமிஸ்ட்ரியன் இருக்கணும், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் இருக்கணும், இந்த பில்டிங் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கணும், இத்தனை பேர் லேபர்ஸ் இருக்கணும். ஸோ எல்லாமே ஆன்லைன்ல available. ஆன்லைன்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஓகே. அதை முறைப்படி நம்ம எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணி கொடுத்தோம்னாலே எந்த ஊரில் இருக்கிறாங்களோ அந்த ஊரோட டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து நம்மளுக்கு அதை பார்த்துட்டு ஸ்டேட் லைசென்சிங் அத்தாரிட்டி வந்து அதை அப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஓகே. இப்போது இந்த அரசாங்கத்து தரப்புலேருந்து என்ன மாதிரி வந்து சப்போர்ட் இருக்குது? இந்த சித்தா ரிலேட்டடாக ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்குது? நீங்கள் ஈஸி அப்ரோச்சாக தான் சார் இருக்குது. ஓகே, ஈஸி அப்ரோச்சாக தான் இருக்குது. நிறையா கம்பெனி இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சாஸ்திரிக் மெடிசன்றது வந்து எல்லாரும் யாருனாலும் நம்ம பண்ணலான்றதுக்கு அதுக்கும் ஒரு கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 30 புக்கில் இருந்து இந்த மெடிசன்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்குது. இது ஒரு ஆக்சுவலி ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நிறைய பேருக்கு இது தெரியாது. ஐ மீன் எனக்கே இது புதுசு. ஐ மீன் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பேன். நிறைய சேனல்ஸ் யூடியூப் பார்க்குறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், ஆர்டிகல்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இதிலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு இது. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போது உங்களுக்கு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் இதில் ஸ்டெப் இன் ஆகும்போது அதுக்கு வந்து எதனாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? லைக் இப்போ வந்து இல்லை ஒரு மெடிசன் படித்தவங்க இல்லை நாலேஜ் இருக்க தான் பண்ணணுன்ட்டு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அதுதான். இப்போ ஒரு நிறுவனத்தை நான் யாருனாலும் நடத்தலாம். இப்போ மருந்து சம்மந்தப்பட்ட மாதிரியான விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதுதான். ஒரு 2 டாக்டர் நம்ம கம்பெனியில் இருக்கணும். அதுக்கான லெபார்ட்டரி இருக்கணும். ஒரு பாட்னிஸ்ட் இருக்கணும். ஒரு கெமிஸ்ட்ரியன் இருக்கணும். ஸோ இது வந்து மேனிட்டரியாக இருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இது ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் டு தி லைசன்ஸுக்கு. சூப்பர். ஓகே. ஸோ இப்போது இது வந்து ப்ராப்பராக படித்து இந்த சித்தா படித்த பேக்ரவுண்டில் இருந்த டாக்டர்ஸ் தான் நீங்கள் பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க, பிஏஎம்எஸ் படித்தவங்க அவங்களுடைய பேஷண்ட்டுக்கு அவங்க தயாரித்து கொடுக்கறதுக்கு அதுதான் அவங்க படிச்சுட்டு வர்றாங்க. இப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம நிறுவனமாக வச்சு நடத்திட்டு இருக்கும்போது வந்து இதில் 2 டாக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க ஒவ்வொரு பேட்சையும் செக் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற கெமிஸ்ட்ரியன், பாட்னிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு குவாலிட்டி செக் பண்ணுறதுலேருந்து ஓகே, எஸ்ஓபி, பிஓபி எல்லா ப்ரோட்டோக்காலும் ஃபாலோ பண்ணி தான் ஒரு பேட்சை வெளியில் வர முடியும். ஓகே, ஓகே. ஸோ அப்போ ரிசர்ச் சென்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட உங்களுது. கண்டிப்பா. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ ரிசர்ச் சென்டர்ன்றது கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா அவங்களே கவர்மெண்ட் கொடுத்ததை நம்ம இப்போ திரிபலா அப்படின்னா திரிபலாவில் வந்து நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் யாருமே மாற்ற முடியாது. ஆனால் ஒரு யூனிக்கான ஒரு கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னா அதை எந்த முறையில் சுத்தி பண்ணுறது, பாரம்பரிய முறைப்படி பல வைத்தியர்கள், சித்தர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை முறைப்படி எப்படி சுத்தி பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுக்காயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடுக்காயை மொத்தமாக அடிக்கும்போது அந்த கொட்டையோட சேர்த்தே அடித்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக கடுக்காயை அப்படி செய்யக்கூடாது. கடுக்காயை வந்து அந்த கொட்டையை எடுத்துட்டு மேலே இருக்கிற தொலியை மட்டும்தான் எடுத்து இது பண்ணணும். ஓகே. இந்த செய்முறை வந்து எல்லாருக்கும் தெரியறதில்ல. அது கரெக்ட். தெரியுன்றதை தாண்டி மொத்தமாக அடித்து கொடுத்துட்டா அது வந்து போயிடட்டுன்ற மாதிரியும் ஒரு சிலர் பண்ணுறாங்க. அது தப்பான முறை. ஸோ இந்த முறைப்படி அதை செய்யணும் அப்படின்றதில் நம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ வேற ஒரு துறையிலேருந்து இந்த துறைக்கு மாறி இருக்கிறோன்னா அதில் ஏதாவது ஒரு உள்காரணமும் இருக்கும். நம்மளால் இது ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணும்போது ஒரு சர்வீஸ் ஓரியன்டான பிஸ்னஸ் ஆக்சுவலாக அது மருத்துவம்ன்றது வந்து. ஓகே, புரியுது. ஸோ அப்போ நம்ம இதில் வந்து நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதில் ஏன்னா இது தெரியாத ஃபீல்டு வேறு எனக்கு. தெரியாததில் நம்ம வந்து அப்போ நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட மாமாத்த டாக்டர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்ணா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லி தான் இந்த துறைக்குள்ளேயே நான் வந்தேன் ஊனா போட்டது. ஆக்சுவலாக அண்ணாமலையார், ரமணர், பகவான் ரமண மகரிஷி அவங்களோட பிச்சை தான் நான் எங்கேயுமே சொல்லுவேன். அதை ஓகே, ஓகே. எங்கள் கம்பெனியோட லோகோவே ரமணருடைய பிச்சை பாத்திரம் அந்த இதுதான், அந்த கமண்டலத்தை தான் நம்ம கம்பெனியோட லோகோவே வச்சுருப்போம்.
ஸோ இவ்வளோ பாரம்பரியமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த குவாலிட்டியும் நம்ம எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுல கண்டிப்பாக தரம் ரொம்ப வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது ஒரு ஆத்தென்டிக் வேல நீங்கள் பண்ணணுன்றத ப்ளஸ் வந்து தரத்தில் எந்த இதுலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாதுன்றதுல ஆக்சுவலாக கிளியராக இருக்கு. சித்தாவே வந்து ட்ரெடிஷ்னலான மெடிசன் தான் சொல்லுவாங்க. தமிழ் மருத்துவம். ஆமாம். தமிழ் மருத்துவம் ஆதி தமிழ் வந்து ஆதியானது. அதில் வந்து நம்ம எந்த விதத்துலையும் நம்ம தப்பாக செஞ்சிடக்கூடாதுன்றதுல சைவா ஃபார்மசி வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து தான் பண்ணிக்கிட்டு. சரிங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். என்ன மெயினாக வந்து இப்போ இதை பற்றிலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. என்ன மாதிரி வந்து பண்ண முடியும், அரசாங்க தரப்புலேருந்து என்ன இருக்குதுன்றதை ஒன்று சொல்லிட்டீங்க. ஆ, அடுத்து வந்து இப்போது இந்த ஆராய்ச்சி மூலமாக பண்ணுறது, இல்லை வந்து பழைய சில மருந்துகள்லாம் வந்து வழக்கில் இல்லாத வந்து பற்றி ஏதாவது ரிசர்ச் பண்ணி பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்களா, இல்லை அது ரிலேட்டடாக ஏதாவது பண்ணுறீங்களா? ஓகே. 4448 குன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பாடல்களில் இருக்குது. இப்போ நம்ம போய் அதை ரிசர்ச் பண்ணுறதுக்குன்ற மாதிரின்றது இல்லை. அவங்க சொல்லி கொடுத்ததை சரியாக அதை ஃபாலோ பண்ணி அதில் நம்ம இப்போ என்னவா வருது, என்ன பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்து தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்றத நம்ம ரிசர்ச் பண்ணணும். அதுதான் என்னோடய கேள்வி. அதுதான். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிலதெல்லாம் வழக்கில் இல்லை. அது என்னென்ன நாளடைவில் கை மாறினதாக இருக்கட்டும், பரம்பரையாக தாத்தா வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காது, அந்த மாதிரி அழிஞ்சு போனது சிலதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ரீஇன்வென்ட் பண்ணுறது தான் பேசிக்கலி. இப்போ நம்ம கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ப்ராடக்ட் வந்து பேட்டன்ட் ட்ரக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கான காப்பிரைட்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே. அது மூலக்கூறு வந்து பண்ணி அவங்க பேட்டன்ட் வச்சுருப்பாங்க தனியாக. இதை வந்து நம்ம கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி லெபார்ட்டரி எல்லாமே செக் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது என்னென்னா நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த 15 ப்ராடக்ட்டு சைவாவோட ப்ராடக்ட்னா சைவாட்ட மட்டும்தான் இருக்கும். அது காப்பிரைட்ஸ் வாங்கியிருப்போம். இப்போ திரிபலா, திரிகடுக்கு, அஷ்டச்சூர்ணம் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக இருக்கிற மெடிசன் எல்லாமே எல்லா கம்பெனியுமே பண்ணலாம். இப்போ பேட்டனாக இருக்கிறது வந்து நம்ம மட்டும்தான் பண்ண முடியும். அது நம்ம காப்பிரைட்ஸ் வாங்கி இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்தது தான். இது இப்போ நம்ம அதை கொடுத்து நிறையா பேருக்கு கிளினிக்கல் ப்ரூவ் ஆகி இந்த பிரச்சனைக்கு இது கொடுத்தா சரியாகும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த ஃபார்முலாவை தான் நம்ம காப்பிரைட்ஸாக நம்ம கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி அதை பேட்டனாக வாங்க முடியும். இதை இப்போ நம்ம பண்ணுறத வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரியானது. இப்போ திரிபலா மற்ற இதுன்றது வந்து அதை வந்து சாஸ்திரிக் மெடிசன் சொல்லுவாங்க. சாஸ்திரிக் மெடிசன் வந்து எல்லாருமே பண்ணலாம். எல்லாமே பண்ணலான்னா அதுக்கான லைசன்ஸ் உரிமையாக வாங்கியிருந்தோன்னா அது பண்ணலாம். பேட்டன் ட்ரக்ஸை வந்து நீங்கள் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஓகே. விழிப்புணர்வாக இருக்கட்டும், இல்லை இது ஜென்ரலாக நம்ம வந்து வீட்டு வைத்தியம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வைத்தியத்தை முறைப்படி செய்கிறதுக்கான ஏதாவது செய்முறைகள் அந்த மாதிரி ஏதாவது? அதை ஒவ்வொன்றுக்கும் இப்போ நிறையா இப்போ யூடியூப்லையா இருக்கட்டும், டிவியில் வர்றதா இருக்கட்டும், இஞ்சி சாறு குடிச்சிட்டோன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே பார்க்குறவங்க வந்து என்னென்னா இஞ்சி சாறு அப்படியே எடுத்துக்கிறாங்க டைரெக்டாக. அந்த மாதிரி இருக்காமல் இஞ்சியை வந்து தெளிந்த நீரை மட்டும்தான் எடுக்கணும். கீழே படிஞ்சு இருக்கிற அந்த இதை விட்டுறணும். மற்றவங்க எல்லாருமே அப்படியே மொத்தமாக கலக்கி அதை சாப்பிட்றாங்க. இதனால வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது. கிட்னியை வந்து ஃபெயிலியர் ஆகலாம், அந்த மாதிரிலாம் நிறையா இது சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக யூடியூப்லேயோ யாரோ சொல்கிறத வச்சு அப்படியே செஞ்சிடாமல் அதை கரெக்டாக எப்படி என்ன முறைப்படி எடுத்துக்கிறணுன்றத ஒரு மருத்துவர் ஆலோசனை எப்படி பண்ணலாம், இல்லை எப்படி சரியாக பண்ணணுன்றத நல்லா பார்த்துட்டாவது பண்ணலாம். டக்குன்னு இந்த ரீல்ஸ் போடுறது இதை போடுறத பார்த்துட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தை பார்த்துட்டு மக்கள் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல மாட்டிக்கிறாங்க. புரியுது. புத்தகங்கள் இருக்குது சார். பாட்டி வைத்தியம் புத்தகங்கள் இருக்குது. நிறையா புத்தகங்கள் நிறையா மருத்துவர்கள் அந்த அதுக்கான இதை போட்டிருக்கிறாங்க. அதை சரியாக பார்த்து அதன்படி செய்யணும் மக்கள். அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். என்னென்னா அந்த காலத்திலேயே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தா நல்லது அப்படின்னு தீபாவளிக்கு சொல்லுவாங்க. உடனே எண்ணெயை மட்டும் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற பேச்சுலர்ஸ் ஏகப்பட்ட பேர். ஆமாம், அது பேச்சுலர்ஸ்க்கு வந்து என்ன வந்து அந்த முறைப்படி என்னென்ன செய்யணுன்றது அதில் ஒரு எண்ணெயை சூடு பண்ணி அதில் ஒரு வெள்ளைப்பூடு போடுவாங்க, மிளகு போடுவாங்க. அந்த இது எல்லாத்துலேயுமே அதில் இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாமே அந்த இதில் போயிடும். அதை எக்காரணத்தை கொண்டு உணவில் சேர்த்துறாமல் அதை வெளியில் போய் போட்டுட்டு இந்த எண்ணெயை மட்டும்தான் இளம் சூடோடு சேர்க்கணுன்னாங்க. ஸோ இது மாதிரி நடைமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை மட்டும் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இது உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இல்லை, சரி, புரியுது. ஓகே. இப்போது நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு ரன் பண்ணுறது, ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு கம்பெனியோ ரன் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான
என்னென்னலாம் வந்து தடைகள் இருந்தது? அத எப்படி பண்ணீங்க? உங்க ஃபேமிலி சைட்ல எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஏகப்பட்ட தடைகள் தான் சார். இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஃபேமிலி சைடு எல்லாமே சப்போர்ட்டு தான். என் மனைவி முழுமையா ஏதோ ஒரு பண்றாரு, பண்ணட்டும். சப்போர்ட்டிவ் தான் ஃபேமிலி சைடு. எனக்கு என்ன ஒண்ணுன்னா, ஃபேமிலி சைட்லருந்து யார்ட்டயுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றதுக்காக ஃபினான்ஷியலாவும், வேற எந்த விதத்திலயும் அவங்கள நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் நானும் என் மனைவியும். நம்மளே என்ன நம்ம ஒரு ட்ரையல் வெர்ஷனா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதில எப்படி நல்லதுக்கு நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். இதில எல்லாத்துலயும் எப்படின்றத நம்ம வாழ்ந்து காமிச்சா தான் தெரியுன்றதுக்காக தான் ஒண்ணு ஒண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும், எங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க, எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், எதுவுமே எனக்கு தெரியாது. அ ஒவ்வொரு நம்ம தெரபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்து இப்ப வெப்சைட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி அப்டேட் ஆகுறது ஒவ்வொன்னுமே அடிபட்டு தான். அ இப் இது இது இந்த கேள்வி எப்படி அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இந்த அனுபவம் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா வந்து இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு போய் சேரணும். நான் என்ன அதுக்காக. பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டாக்டர்ட்ட போய் எப்படி எனக்கு அப்ரோச் பண்ணணும்னு கூட தெரியாது. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல், நானும் ஒரு ப்ரொஃபஷனல் தானே அப்படின்ற மாரி நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருப்பேன். ஒயிட் காலர் ஜாப்ல இருந்தோம் அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு ஒவ்வொருத்தவங்க நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஏதோ ஒரு வேலைய பார்த்துட்டு, சொல்லுப்பா. எல்லா கம்பெனிலயும் ஏதோ ஒரு 4, 5 மருந்து மட்டும் நல்லா இருக்கும். அது மட்டும் என்னன்னு சொல்லு" அப்படின்னுவாங்க. "இல்லங்க அது உண்மையிலேயே நல்லா தாங்க இருக்கும்." "எல்லா கம்பெனியும் அப்படிதாங்க சொல்லுவீங்க. உங்க கம்பெனி என்னனால?" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து திடீர்னு உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஐய்யயோ! நம்மள என்ன உட்காருன்னு சொல்லல. நம்ம பேசணுமா? பேசக்கூடாதா? அந்த மாரி ஒரு எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள் இருக்க தான் செஞ்சுச்சு. அப்புறம் இது ஏதோ ஒரு பேஷனா, ஒரு பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரகிள்லாம் படிக்கட்டா மாத்தணும் அப்படின்ற அந்த அவமானம் தான் என்னோட படிக்கட்டாவே மாறுச்சு. அ ஓகே. ஒவ்வொரு இடத்துக்கும் போவேன். என்ன செய்வேன்னா, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. எப்படி போணும்னு தெரியாது. கிளம்பி போயிருவேன். ஒரு பேக் எடுத்துட்டு போயிருவேன். ஒரு மெடிசின் இருக்கும். என்னோட கம்பெனியோட இண்டெக்ஸ் இருக்கும். கிளம்பி ஏதாவது ஒரு பஸ் ஏறிருவேன். ஓகே. அந்த ஊருக்குள்ள போய் இறங்குறோமா, அந்த ஊர்ல யார் சித்தா டாக்டர்? அ இது குறைஞ்சபட்ச அனுபவமா இந்த சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணனால, மொபைல்ல கூகுள்ல சர்ச் பண்றது. இங்க யார் லீடிங் பிராக்டிஷனர்? சித்தா பிராக்டிஷனர். அவங்கட்ட போய் அப்ரோச் பண்றது. ஸோ இந்த மாரி தான் ஒண்ணொண்ணா. இப்ப பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற லீடிங்கா இருக்கிற சித்தா டாக்டர்களுக்கு சைவா பார்மசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. மணிமாறன் ஒரு பையன் ஏதோ பண்றான். அ நல்ல சுத்தி முறைகள்லயும் கரெக்டான ப்ரா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத, இப்போ ஒரு சில மருத்துவர்கள் நல்லா புரிஞ்சுட்டு, அவங்களுடைய நண்பர்களான வேற ஊர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மருத்துவர்களுக்கும் பரிந்துரை பண்ணி தான், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சைவா பார்மசி வளர்ந்திருக்கு. சூப்பருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த இனிஷியலா வந்து என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்றத தெரிஞ்சுக்கிறது இது ஒண்ணு. அ இது தவிர்த்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஃப்ரண்ட்ல என்ன மாரி சேலஞ்சஸ் இருந்தது? அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? ஆ ஆக்சுவலா சொல்லிக் குடுத்து எனக்கு அதான் திருவண்ணாமலையிலயும் அ என்னோட மாமா, அத்தை டாக்டர்ன்னு சொன்னேன் இல்லையா? அவங்கட்டலாம் முதல்ல கேட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம அவங்கட்டயே போயி கேட்க முடியாது இல்லைங்களா? நம்ம யூனிட்லயும் டாக்டர்ஸ் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க. ஆனா செய்முறை வந்து செய்யும்போது ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செஞ்சது. அப்ப என்ன செய்வோம்னா, ஒரே ஒரு வார்த்த தான். நம்மளுக்கு அது பிடிக்கல. அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அதுக்கான இது அது பாஸ் ஆகலைன்னா, அப்படியே தயவுசெய்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கீழ போட்டுருங்கன்றது தான். ஏன்னா, இது வந்து ஒரு வழியில மக்கள் அவங்களுக்கான கஷ்டத்தில வந்து பங்கெடுக்கிறதுல தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம் மருந்து. அது குடுத்து ஆமா, ஆமா. சரியாகணுன்ட்டு, ஹீல் அது பண்ணணும்னு. மேற்கொண்டு அதில பண்ணிடுங்க. வேற எந்த விதத்திலயும் தப்பாயிறக்கூடாதுன்னு ஒவ்வொரு பேட்சையும் கரெக்ட்டா மானிட்டர் பண்ணி, அத செய்யும்போது அப்புறம் ஃபர்ஸ்ட்டு தடவலாம் எங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்புறம் பாரம்பரிய வைத்தியர்கள முறைப்படியான தெரிஞ்சவங்கள கூப்ட்டு வந்து மருத்துவம் செய்ய ஆரம்பிச்சு, மருந்துகள் தயாரிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் தான் ஒன் பை ஒன் பை ஒன்னா இப்போ வந்து இந்த கம்பெனி நல்லா இருக்கு, நல்ல மருந்துகள மட்டும் தான் குடுக்குறாங்க அப்படின்னு எல்லா மருத்துவர்களும் சொல்றதுக்கு காரணம் வந்து, நம்ம முன்னாடி நடந்த கஷ்டங்கள், ஸ்ட்ரகிள்கள் எல்லாத்தையும் புரியுது. தாண்டி தான். நம்ம செஞ்சுட்டோம், ஒரு சில தப்பு இருக்கு, அத சரி பண்ணிறணும், இல்ல குடுத்துறலாம் அப்படின்றது எப்பயுமே வந்து சைவா பார்மசி செய்யாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவும் நடக்காது. நான் இருந்தாலும் இல்லைனாலும், சைவா பார்மசின்ற ஒரு நிறுவனம் யாரு அத நிர்வகிச்சுட்டு இருந்தாலும், அத செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த நோக்கத்தோட தான் நம்ம
அது பண்ணிட்டு ஒரு நல்ல இருக்கிறோம். நோக்கம். அது ஏன்னா இன்னைக்கு வந்து தரம் அப்படின்றத வந்து தேட வேண்டியதா இருக்கு நெறைய பொருள்ல. நீங்க அந்த பிரின்சிபல் அதுவும் இல்லாம வந்து நீங்க அந்த ஏன்ஷியன்ட் முறைப்படியோ, பழங்கால முறைப்படியோ நீங்க பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. தரமான பொருள எந்த மூலையில குடுத்தீங்கனாலும், வாங்குறதுக்கு. மக்கள் தேடி வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ உங்களோட சைவ பார்மசில எத்தன ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்றீங்க இதுவரைக்கும்? என்ன மாரி? இப்ப என்ன நம்ம அரவுண்ட் ஒரு 300 ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அ எப்பயுமே அவைலபிலிட்டியா ஒரு 150 ட்ரக்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு மருத்துவர்கள் எனக்கு இது தேவ, அது தேவைன்னு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட கேட்பாங்க. அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில செஞ்சு குடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. ப்ராடக்ட்ட பத்தி சொன்னீங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் டைரக்ட்டா மார்க்கெட்டிங் பண்ணும்போது, அதுக்கான என்ன முயற்சிகள் நீங்க எடுத்தீங்க? நீங்களா டைரக்ட்டா பண்ணீங்களா? இல்ல உங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சு நீங்க பண்றீங்களா? இல்ல எந்த மாரி? இப்ப வரைக்கும் நான் மட்டும் தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கம்பெனியோட ரெப்பும் நான் தான். இந்த கம்பெனியோட முதலாளி நான் தான். முதல் தொழிலாளி நானு. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த வேலைய என்னென்ன செய்யணுமோ முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அதான் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. பாட்னிஸ்ட், கெமிஸ்ட்ரின்னு இருக்காங்க. மருந்து செய்றதுக்கான ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு இருக்க, ரொம்ப வருஷமா 3 தலைமுறை, 4 தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்கிற வைத்தியர்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தனால தான் இந்த அச்சீவ்மெண்ட்டே நம்ம பண்ண முடியுது. ஸோ இந்த டீம் ஒர்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே. இப்போ யங்ஸ்டர்ஸ் அந்த மாரி இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, சப்போஸ் உங்க சைவா பார்மசில பார்க்கணும், பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, அவங்களுக்கான மெசேஜ் ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க? மெசேஜ் குடுக்குற அளவுக்குலாம் நம்ம ஒண்ணும் பெரிய ஆள் இல்லைங்க. அ பரவால்ல என்ன மெசேஜ் உங்களுக்கு என்ன பிரியம் இருக்கோ அத நீங்க செய்யுங்க. யாரு என்ன சஜஷன் சொன்னாலும் அத கேட்டுக்கலாம். இப்ப என்னையவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலா நெறைய இடத்துல வந்து, "ஏன் காது படவே இவன்லாம் எங்க உருப்பட போறான்?" அப்படின்னு என்னோட சொந்தக்காரங்க அவங்க நல்ல எண்ணத்துல தான் சொல்லியிருந்திருக்காங்க. என்னடா சாஃப்ட்வேர் வேலைய விட்டுட்டு இப்படி ஏதோ ஒரு பேக்க தூக்கிட்டு 5000 10,000க்கு ஊர் ஊரா போறாப்புல, வித்துக்கிட்டு இருக்கிறான், மருந்து வித்துட்டு இருக்கான் அப்படின்னு என் காது படவே நெறைய பேர் சொல்ல தான் செஞ்சாங்க. அது அவங்க நம்மளோட இருக்கிற ஆதங்கத்திலயோ, இல்ல பிரியத்தின் காரணமா தான் அக்கறையில இருக்கலாம். சொல்லியிருப்பாங்க. ம். எனக்கு பொறுத்தளவுக்கு நான் என்ன செய்கிறேன்ட்டு எனக்கு தெரியும். இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நான் ஏர்ன் பண்ணணும்னு நெனச்சேன்னா, எந்த பிசினஸ்னாலும் பண்ணலாம். இந்த பிசினஸுமே நல்லா ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். ஆனா வந்து ஏர்னிங் மட்டுமே என்னோட இது இல்ல. என்னோட இது வந்து அ நோக்கமே வந்து வேற. வேற ஒண்ண தேடி போயிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு பிடிச்சது இது. அந்த இது மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒண்ணு தோணும். எனக்கு இது செய்யணும். எனக்கு இதுதான் பேஷன். இந்த கோல் அச்சீவ் பண்ணணும். அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீ என்ன முயற்சி பண்ணணுன்றியோ, அத நீ பண்ணு. அதுக்கு யாரு தடையா இருந்தாலும் தூக்கி போட்டு நீ உன் வேலைய பாரு. ஆனா, அதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் என்னன்றது கேட்டுக்கணும். நம்ம நல்லதுக்கு தான் காதுல சொல்றாங்களா? வாங்கிக்கணும். அவ்வளோதான். ம். மனசுக்குள்ள உள்ள கொண்டு போகாம, கோல் அச்சீவ் பண்றதுக்கு எந்த முயற்சி பண்ணாலும், யாரா இருந்தாலும் பண்ண முடியும். அதுக்கு உதாரணமே இந்த மணிமாறன் தான். நீங்க நல்ல பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா இருந்த ஆள் நானு. இப்ப என்னைக்கு வந்து நம்ம ஐடிக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணோமோ, அதுலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்த எனக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முடக்குன மாரி தான் ஒரு ஃபீல். பெரும்பான்மையான ஆளுங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இல்ல ஏன் இத நான் அந்த கேள்வி வந்து மெயினா கேட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர சுத்தி ஏகப்பட்ட கருத்தரிப்பு மையம் வந்து போச்சு. ஆமா. அதுவும் இல்லாம அத வந்து ஒரு பிசினஸ் ஆக்கிறாங்க. அடுத்தது நீ மிஸ் பண்ணத வந்து ஒரு வியாபாரமா ஆக்கிறாங்க. ஐடில ஸ்டெப் இன் ஆனோனேன்ட்டு, ஐடிய விட்டு வெளியில வந்தா எல்லாமே சூப்பராயிருவோம். ஐடின்னு உள்ள போனாலே எல்லாம் பிரச்சனையா வந்துரும். இப்படின்றது வந்து ஒரு தப்பான ஒரு உதாரணம். இல்ல அதையும் நானு ஐடின்றது சொல்லிக்கிறேன்.